தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நல சங்க சேவை மனப்பான்மையோட நாங்க ஒரு 20 பெண்கள் சேர்ந்து இதை பெண்களால் பெண்களுக்காக எங்களோட நோக்கம் அரசின் திட்டங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு கிராமம் வரைக்கும் பெண்களுக்கு மத்திய மாநில அரசு திட்டங்களை கொண்டு சேர்ப்பது, அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுப்பது, அப்புறம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது MOU போடுவோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் வங்கிகள் கூட. அது மூலமா அவங்களுக்கு கடன் வசதி ஏற்படுத்துறது, என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன சர்டிபிகேட் எந்தெந்த தொழிலுக்கு தேவைங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, திருநங்கைகளுக்கு, அப்புறம் பின்தங்கிய மாவட்டங்கள்ல உள்ள கொஞ்சம் படிப்புல கம்மியானவங்களுக்கு எல்லாம் எல்லா விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியை கொடுத்து அவங்களை கரம் கோர்த்து மாதம் ஒரு சின்ன தொகையாவது அவங்களை சம்பாதிக்க வைக்கிறது எங்களோட நோக்கம். எங்களோட டார்கெட் இந்த சங்கத்துல உறுப்பினர் ஆகணும்னா அதுக்கு என்ன விதிமுறைகள் வச்சிருக்கீங்க? அதுக்கான பயிற்சி கட்டணம் அல்லது சேர்க்கை கட்டணம் இப்படி என்னென்ன இது இருக்கு மேடம்? எங்களோட சங்கத்துல சேர்றதுக்கு ஒரு பெண் தொழில் தொடங்கணும்னு வராங்க, அவங்களுக்கு அடிப்படை அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? சார், எங்களோட சங்கத்துல நிர்வாக வசதிகளுக்காக சேவைக்குன்னே ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அதுல சில கடன் உதவி திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் எளிதாக அறிவிச்சிடுறாங்க. ஆனா அந்த திட்டங்களை கொண்டுட்டு போய் பேங்க்ல போகும்போது அதுக்கான கடன் உதவி கிடைக்க மாட்டேது. அதனால நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை போக்குவதற்கு உங்க சங்கம் எது மாதிரியான இது இருக்கு? பொதுவா கொலாட்ரல் இல்லாத எந்த லோனுக்குமே வங்கி மேலாளர் விருப்பம் தெரிவிக்கிறது இல்லை. அவங்களால பெண்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆணுக்கு பெண் நிகர் என்று இந்த சமூக அரங்கில் சொல்லப்படுகிறது. ஆனா உண்மையில் அப்படி இருக்கிறதா என்றால் மிக பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அரசியல் அரங்கத்தில் கூட ஒரு இந்திரா, ஒரு ஜெயலலிதா என்று தான் சொல்லப்படுகிறது தவிர, ஒரு கல்பனா சாவ்லா என்று சொல்லப்படுகிறது தவிர, பெருவாரியான பெண்கள் பாதிக்கு பாதி இன்னும் வரப்படவில்லை. இந்த 35% என்பதே இன்னும் செயல்பாட்டுக்கு வராமலே இருக்கிறது. இந்த நிலையில் அதிகார அரங்கில் சில பெண்கள் வந்தாலும் தொழில் அரங்கில் தொழில் முனைவர்களாக வருவதில் மிக மிக பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆண்கள் அளவுக்கு பெண்கள் வரவில்லாவிட்டாலும் பரவாயில்லை, கொஞ்சமாவது ஒரு 10 மடங்காவது 10% வருகிறார்களா என்றால் இல்லை. காரணம், அவர்களுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டே வருகிறது. அந்த சூழலில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நல சங்கம் அதனுடைய தலைவராக இருக்கிறவர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பெண்களுக்கான தொழில் வாய்ப்பை உருவாக்க வேண்டும், அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அவரிடம் தொழில் முனைவோருக்கு, குறிப்பாக பெண் தொழில் முனைவோர்களுக்கு எது மாதிரியான ஆலோசனையை வழங்குகிறீர்கள், அவர்களை எப்படி வளப்படுத்துகிறீர்கள் என்பது பற்றி அவரிடம் கேட்க அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கிறோம். வாருங்கள், அவரை பார்ப்போம். வணக்கம். தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நல சங்கம்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த சங்கம் எப்படி உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, இது எது மாதிரியான பெண்களுக்கு எது மாதிரியான வழிகாட்டுதலை வழங்கி வருகிறது? வணக்கம். நான் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கத்தின் நிறுவனராக இருக்கிறேன், மாநில தலைவியாகவும் இருக்கிறேன். எங்களோட சங்கம் 2008ஆம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட டாக்டர் மணிமேகலை அவர்களால் தொடங்கப்பட்டது. அப்போ வீட்டுங்கிற பேர்ல இது இருந்தது. அதுக்கடுத்தது 2012ல விவான்ங்கிற பேர்ல இது நாங்க நிர்வாக வசதிகளுக்காக சென்னையில ரெஜிஸ்டர் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். 2008ல 8 உறுப்பினர்களோட தொடங்கின இந்த சங்கம் இன்று 26,000 உறுப்பினர்களுக்கு மேல் பதிவு பெற்று உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எங்களோட சங்கத்தை. இது ஒரு சேவை மனப்பான்மையோட நாங்க ஒரு 20 பெண்கள் சேர்ந்து இதை பெண்களால் பெண்களுக்காக அப்படிங்கிறதுல நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. எங்களோட நோக்கம் அரசின் திட்டங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு கிராமம் வரைக்கும் பெண்களுக்கு மத்திய மாநில அரசு திட்டங்களை கொண்டு சேர்ப்பது, அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுப்பது,
அப்புறம் எல்லா தடவையும் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது எம்ஓயு போடுவோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் வங்கிகள் கூட. அது மூலமா அவங்களுக்கு கடன் வசதி ஏற்படுத்துறது, என்னென்ன டாக்குமெண்ட், என்னென்ன சர்டிபிகேட் வந்து எந்தெந்த தொழிலுக்கு தேவைங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, திருநங்கைகளுக்கு, அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு, அப்புறம் பின்தங்கிய மாவட்டங்கள்ல உள்ள கொஞ்சம் படிப்புல கம்மியானவங்களுக்குலாம் எல்லா விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியை கொடுத்து அவங்களை கரம் கோர்த்து மாதம் ஒரு சின்ன தொகையாவது அவங்கள சம்பாதிக்க வைக்கிறது எங்களோட நோக்கம். எங்களோட டார்கெட் வந்து பிலோ மிடில் கிளாஸ், ஏழையானவங்க, கொஞ்சம் படிப்புல பின்தங்கினவங்க, இவங்க தான் எங்களோட டார்கெட். மாதத்துக்கு ஒரு தடவை மந்த்லி மீட்டிங் நடத்துவோம், அதோட சேர்ந்து பயிற்சிகள் கொடுப்போம். இப்போ வந்து காலேஜ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமா ஒரு கடந்த 3 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்குறதும் ஒரு நோக்கமா வச்சிருக்கிறோம். இப்ப இந்த சங்கத்துல உறுப்பினர் ஆகணும்னா அதுக்கு என்ன விதிமுறைகள் வச்சிருக்கீங்க? அதுக்கான பயிற்சி கட்டணம் அல்லது சேர்க்கை கட்டணம் இப்படி என்னென்ன இது இருக்கு மேடம்? எங்களோட சங்கத்துல சேர்றதுக்கு எந்தவித குறிப்பிட்ட ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. அவங்க 18 வயது பூர்த்தி ஆயிருக்கணும், அது மட்டும்தான் எங்களுக்கு தேவை. அதோட சேர்த்து இதுக்கு கட்டணம் வந்து முதல்ல 250 ரூபாய் நிர்ணயிச்சிருந்தோம். சில பெண்கள் அந்த 250 ரூபாய் கூட பண்ண முடியாம அவங்க வந்து சங்கத்துல சேராம இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க வந்து மகளிர் தினம், மத்த ஒரு சில நிகழ்வுகள், விருது வழங்கும் விழா, இந்த மாதிரி பொங்கல் நிகழ்வுகள், இந்த மாதிரி சிறப்பு நேரங்களில வர்ற மகளிரை எல்லாத்தையுமே வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் அவங்களை அப்படியே சேர்த்துக்கிறோம். அவங்களுக்கு வந்து பயிற்சிகளும் எந்தவித இதுவும் இல்லாம கொடுக்குறோம். சில பயிற்சிகள் ரொம்ப காஸ்ட்லியா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சில பயிற்சிகள் மட்டும் மிக குறைந்த கட்டணம் அவங்க கிட்ட நாங்க சில இதுக்கு வாங்குறோம். வேற எந்தவித கட்டுப்பாடுகளும் எந்தவித இதுகளும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு பெண் முனைவு தொழில் தொடங்கணும்னு வராங்க, அவங்களுக்கு அடிப்படை அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? அவங்க பல வகையில சான்றுகள் பெறணும், அதே மாதிரி கடன் உதவி பெறணும், அப்புறம் ப்ராஜெக்ட் திட்ட அறிக்கைகள் கொடுக்கணும். இது மாதிரி விஷயங்கள் நிறைய பெண்களுக்கு இன்னும் தெரியாமலே இருக்குது. இப்ப அவங்களுக்கு எது மாதிரியான ஆலோசனை கொடுக்குறீங்க? அது ஒரு அமைப்பு மாதிரி வச்சு அவங்களுக்கு உதவி செய்கிறீங்களா? சார், எங்களோட சங்கத்துல வந்து நிர்வாக வசதிகளுக்காக சேவைக்குன்னே ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அதுல வந்து நாங்க வந்து எப்படி பிரிச்சிருக்கிறோம்னாச்சுன்னா, இப்ப ஏதாவது நம்மளுக்கு தேவைன்னா ஒரு பேன் கார்டு போடணும்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் கொடுத்துருப்போம், அவங்களோட போன் நம்பர் இருக்கும். அதே மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதுக்கு 2 பேரோட பேர் இருக்கும். அதே மாதிரி உதயம் பதிவுக்கு 2 பேரோட போன் நம்பர் இருக்கும். இவங்க எல்லாமே வந்து திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும், அதாவது அபிஷியல் டைம் காலையில 10 மணில இருந்து 4:30 வரைக்கும் இவங்க கேட்கிற உதவிகளை செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. அது மூலமா நாங்க எல்லாருக்கும் உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குன்னு உள்ள ஆட்கள் வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். அதற்கான சேவை கட்டணம் இருக்கா? ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு அமைப்பா நீங்க வச்சு செயல்படும் போது, ஒரு தொழில் தொடங்கணும்னு ஒரு பெண்கள் வராங்க, அந்த சான்றிதழ் அவங்க போய் வாங்கணும் போது அலைச்சல் நிறைய இருக்கும். அதை நீங்க உங்க அமைப்பு மூலியமா பெற்று தர்றது எளிதா இருக்கலாம். அதுக்கான கட்டணங்கள் ஏதாவது இருக்கா? நம்ம வந்து உதவுறதே ஒண்ணும் முடியாதவங்களுக்கு உதவுறணும் தான் இந்த இதுல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சார். அதுக்காக எந்தவித கட்டணமும் நாங்க வசூலிக்கப்பட்டது இல்லை. பெண் தொழில் முனைவோருக்கு மத்திய மாநில அரசுகள் வந்து ஆண்டுதோறும் எவ்வளவு நிதியை ஒதுக்குறாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க, அந்த நிதியும் மானியமும் பெண்களுக்கு முறையா கிடைக்குதா? இப்ப கூட மத்திய பட்ஜெட்ல 2025 பெண்கள் நிதி பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக 70% மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மத்திய நிதி அமைச்சர் வந்து 5 ஆண்டுகளுக்கு 5 லட்சம் பெண்களுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அவங்க தொழில் பண்றதுக்காக. கடந்த காலங்கள்லயும் இதே மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. இது வந்து எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்களுக்காக இந்த தரவுகளின் அடிப்படையில அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இதே மாதிரி முன்னாடி ஒதுக்குன ஒவ்வொரு தொகையும் சரியா அவங்க பெண்கள் யூஸ் பண்ணாங்களா, உண்மையிலே பெண்களுக்கு போய் சேர்ந்துச்சா, இல்ல பெண்களின் பின்னால் இருக்கும் அந்த பேப்பர் லெவல்ல இருக்கிற பெண்களின் பின்னாடி இருக்கிற ஆண்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா, இது எல்லாம் எடுத்து ஒவ்வொரு பட்ஜெட் வந்த பிறகும் போன இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கொஞ்சம் காமிச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சோ இந்த பட்ஜெட்ல மேடம் அறிவிச்சிருக்கிற அறிவிப்புகள் அனைத்தும் ஒரிஜினலா நிறைய பெண்கள் யூஸ் பண்ணா மட்டும்தான் இதோட வெற்றி. 2 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவின்றாங்க, அதுக்கு என்ன ஷூரிட்டி ஏதாவது கேட்கறாங்களா? அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? அது பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன? சார், இது வரைக்கும் அவங்களோட அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த இதெல்லாம் வந்து 11% to 12% தான் அமையும். முத்ரா லோனுக்கு வந்து எந்தவித கொலாட்ரல் இல்லாம கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட விமன் ப்ரமோஷனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு கொலாட்ரல் இருக்காது. இன்னும் இதோட திட்டங்கள் வந்து வங்கி வழியா வெளிப்படுத்தும் போது இன்னும் தெளிவா நம்மளுக்கு தெரியும். சில கடன் உதவி திட்டங்களை வந்து மத்திய மாநில அரசுகள் எளிதா அறிவிச்சிடுறாங்க. ஆனா அந்த திட்டங்களை கொண்டுட்டு போய் பேங்க்ல போகும்போது அதுக்கான கடன் உதவி கிடைக்க மாட்டேது. அதால நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த இதை வந்து அதை போக்குவதற்கு உங்க சங்கம் எது மாதிரியான இது இருக்கு? வங்கிகளோட கேட்பதற்கு அதை பத்தி உங்களுடைய விளக்கம் என்ன?
ஒரு ஏழை எளிய பெண்களுக்கு வந்து உரிய கடன் கிடைக்குதா? சார் உண்மையிலே எடுத்துக்கிட்டாச்சுன்னா இப்ப மத்திய மாநில அரசு திட்டங்கள் உண்மையிலே பெண்களோட தொழில் முனைவுக்காக நிறைய திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. அந்த திட்டங்கள் அனைத்தும் வெளியிடப்படும் போது நல்ல ஒரு கவர்ச்சிகரமா இருக்குது. ஆனா அதை உள்ள நுழைந்து போகும்போது ஒவ்வொரு பிரான்ச்ல போய் தான் அது வந்து முடிவாக்கப்படுது. இந்த பெண்ணுக்கு லோன் கொடுக்கலாமா, இந்த பெண்ணுக்கு லோன் கொடுக்க வேண்டாமா அப்படின்ட்டு. பொதுவா வந்து கொலாட்ரல் இல்லாத எந்த லோனுக்குமே வந்து வங்கி மேலாளர் வந்து விருப்பம் தெரிவிக்கிறது இல்லை. அவங்களால வந்து பெண்கள் வந்து அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அதெல்லாம் விட அவங்க கவர்மெண்ட் வந்து சப்சிடியோட நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்து அந்த சப்சிடி அவங்களுக்கு அலோவ் பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்தா கூட நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு லோன் கிடைக்காம இருக்குது. சோ நிதி உதவி என்பது பெண்களுக்கு கண்டிப்பான ஒன்று. அது வந்து நல்லா கிடைக்கும் பட்சத்துலதான் பெண்கள் தொழில் முனைவு அடுத்த கட்டத்துக்கு போய் சென்றடையும். தொழில் முனைவு கொஞ்சம் கொஞ்சம் இப்ப வளர்ந்துட்டு வருது. ஒரு பொருளை உற்பத்தி செய்வது முக்கியம் இல்லை, அந்த உற்பத்தி செய்த பொருளை சந்தைப்படுத்துதல் தான் ரொம்ப முக்கியம். அப்ப உங்க அமைப்புகள் வந்து அந்த பெண்களுக்கு உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு எது மாதிரியான ஆலோசனைகள் இருக்கு? அரசு அது மாதிரி சந்தைப்படுத்துவதற்கு அரசு எது மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்கு? எங்களோட சங்கத்தின் மூலமா சந்தைப்படுத்துதலுக்கு நேரடி உதவி எங்களால பண்ண முடியாது, பண்றதும் கிடையாது. எதுக்குன்னா இப்ப வந்து நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம்னா அந்த பொருளோட மதிப்பு அதோட அத்தனை வேல்யூவும் நம்மளுக்கு தான் தெரியும். சோ நம்ம பெற்ற குழந்தையை நாம தான் வளர்க்கணும். அதே போலவே நம்ம என்ன ப்ராடக்ட் தயாரிச்சிருக்கிறோமோ அதை ரொம்ப அழகா பேக் பண்றதுக்கும் அதை விலை நிர்ணயம் செய்யறதுக்கும் அவங்களுக்கு மற்ற தேவையான அனைத்தும் எங்க கிடைக்கணுங்கிறதும் நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஆனா நாங்களே வாங்கி மார்க்கெட்டிங் பண்றது கிடையாது. ஆனா மத்திய அரசுல இருந்து இப்ப ஜெம் போர்ட்டல் எல்லாம் வந்திருக்குது. ஜெம் போர்ட்டல்ல வந்து 3% வந்து பொது நிறுவனங்கள் வந்து பெண்கள் கிட்ட வாங்கியே ஆகணும்ன்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ்லாம் நிறைய இடங்களுக்கு நிறைய பெண்களுக்கு தெரியறது இல்லை. இந்த இடங்கள் மூலமா அதாவது ஜெம் போர்ட்டல்னு ஒண்ணு வந்து பெண்களுக்காக இருக்குது. 3% வந்து சலுகையோட இருக்குது. அதுல நம்ம சின்ன தொழிலா இருந்தாலும் அதுல பதிவு பண்ணோம்னா இந்தியா முழுசும் இருந்து தேவைப்படுறவங்க அதுல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னுங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு ஜெம் போர்ட்டல் மூலமா வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அது வந்து சங்கத்தின் மூலமா அந்த மாதிரி விஷயங்கள் நாங்க பண்ணி கொடுக்குறோம். பெண்கள் தொழில் ரீதியாக சந்தித்து வரும் சிக்கல்கள் என்ன? ஒரு தொழில் தொடங்கணும்னு ஒரு பெண் வரா, ஆனா ஆண் என்பதற்கு பல வகையான உதவிகள் கிடைக்குது குடும்ப அளவுல. ஆனா குடும்ப அளவிலே அந்த பெண்களுக்கு உதவி கிடைப்பதில்லை. சமூக அளவிலும் குறிப்பா விற்பனை சந்தைப்படுத்தும் போது ஏகப்பட்ட சிக்கல் சந்திக்கிறாங்க. கடனை வாங்கிட்டு கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க. இதுமாரி சூழலில் பெண்கள் சந்திக்கும் சிக்கல்கள் என்ன? அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு உங்களை மாதிரி விவா போன்ற அமைப்புகள் எது மாதிரியான உதவிகரம் நீட்டுது? ஸோ பெண்களை வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க தொழில் பண்ணும்போது முதல்ல அவங்க பார்க்குற இடர்பாடுகள் சிக்கல்கள் எல்லாமே வீட்டில இருந்து தான் தொடங்குது. அதிக ஆர்வமுள்ள ஒரு பெண் வந்து அவங்க தொழில் பண்ணும்போது அவங்க வெளியே வரும்போது அவங்க டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து வீட்டில் உள்ளவங்களோட கன்வீனியன்ட். இப்போ ஒரு ஆணால் வந்து காலையில வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பிசினஸ் பண்றாங்க இல்ல வேலைக்கு போறாங்க. ஒரு ஆண் என்ன பண்ணுவாரு, எந்திரிச்சு நேரே பேப்பர் படிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு அவர் குளிச்சுட்டு அவங்களுக்கு எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு நேர வேணா பிள்ளைங்களை டிராப் பண்ணிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கோ அவங்களோட தொழிலுக்கோ போவாங்க. ஆனா ஒரு பெண் என்னெல்லாம் செய்யணும், அவர் போடுற ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுல இருந்து சில வீடுகள்ல இருக்குது, நிறைய வீடுகள்ல கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதை பாக்குற நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையே நாங்களா தான் எடுத்து போட்டுக்கிறோம்பாங்க. ஆனா பட் அயன் பண்றது அவங்களுக்கு வாஷ் பண்றது அவங்களோட பேக்கப் ஒர்க் எல்லாமே ஒரு பெண் தான் செய்யறாங்க. அதையும் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுல வயதானவர்கள் இருந்தா அவங்களையும் கவனிச்சுட்டு பிள்ளைங்களையும் கவனிச்சுட்டு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருந்து எல்லாம் பண்ணிட்டு வீட்டுல உள்ள சமையல்களையும் பண்ணிட்டு 3 வேலையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அட்லீஸ்ட் 2 வேலையாவது ரெடி பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதை அவங்களும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வெளியே போகும்போது அவங்களுக்கு மிக மிக அழுத்தம் தரக்கூடிய வேலைகள் நிறைய அவங்களுக்கு இருக்குது. அதை வந்து ரொம்ப அனாயாசமாக கையாளுற பெண்கள் தான் வெற்றி பெறுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தாண்டி அவங்க வெளியே வரும்போது அந்த பிசினஸ்ல உள்ள மேடு பள்ளங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அவங்க பயிற்சி எடுத்திருக்கணும். தொழில்னுங்கிற பட்சத்துல வேலை என்னாச்சுன்னா ஒரு இடத்துல போய் பர்ஃபெக்டா வேலை பார்த்துட்டு வந்தா போதும். தொழில்னுங்கும் போது இன்னும் சிரமம். அதுல வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஒரு வெற்றியை காண்பிக்கணும். வேலை என்னாச்சுன்னா கூட்டா செய்யறது, எல்லாரும் சேர்ந்து பண்ற மாதிரி இவங்களும் அவங்களோட பங்களிப்பை கொடுத்துடலாம். தொழில்னுங்கும் போது அவங்களே முடிவு பண்ணி அவங்களே எல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்குள்ள வேலைகள் எல்லாம் அவங்களே பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த பெண் இன்னும் வந்து தேர்ச்சி பெற்ற ஒரு பயிற்சி எல்லாமே பண்ணியிருக்கணும். ஸோ அது அவங்களுக்கு முக்கியமானதா இருக்குது. அதுல சின்ன சர்க்கிள்கள் இருந்தாலும் அவங்க வியாபாரம் சறுக்கும். அடுத்தது மிகப்பெரிய பிரச்சனை நிதி. எந்த இடத்துக்கு போனாலும் உங்க பேர்ல உள்ள கொலாட்ரல் கொடுக்கறதுக்கு உங்களோட இது கொடுங்க. இப்போ வந்து டிக்கு தமிழ்நாடு சிறு தொழில் முதலீட்டு கழகம் இருக்குது. அது வந்து சின்ன அளவுல லோன் கூட
பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு கொலாட்ரல் இல்லாம கொடுக்கறது இல்ல. நாங்க பல மீட்டிங் வச்சிருக்காங்க, எல்லா மீட்டிங்லயும் போயிட்டு பெண்களுக்கு அந்த மாதிரி கொடுங்கன்னு நார்ம்ஸ்லே கிடையாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நார்ம்ஸை மாத்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட மீட்டிங்லாம் இருக்குது. ஆர்பிஐல வந்து டான்ஸ்டியாவும் வீவாவும் போய் உட்கார்ந்து வந்து பேசும்போது பெண்களுக்கு கொலாட்ரல் இல்லாம கொடுக்காங்கன்னா சரி நீங்க முத்ரா யூஸ் பண்ணுங்க அப்படின்பாங்க. முத்ராவை எத்தனை பேர் கொடுக்குறாங்க? சோ வந்து கொலாட்ரல் கேட்கும்போது எந்த பெண்ணும் அவங்க பேர்ல உள்ள ஒரு பத்திரத்தை எடுத்து கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஒரு ஆண் வந்து தொழில் பண்ணும்போது தோற்று வீட்டுக்கு போனால் உடனடியாக என்ன சொல்லுவாங்க, அடுத்தது வந்து ஏதாவது இதை முயற்சி பண்ணு, அதை முயற்சி பண்ணு, நாங்க நகை தரோம், இல்லாட்டி இந்த வீட்டு அடமானம் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போகும் ஆண்களும் சரி குடும்பமும் சரி. ஒரு பெண் தோற்று வந்தால் அதான் ஏற்கனவே சொன்னோம்ல, உனக்கு எதுக்கு இந்த வேலை, பேசாம வீட்டுல இரு அப்படின்னு அவங்கள முடக்குறதுலதான் கவனமா இருக்கு. ஒரு வீட்டின் வளர்ச்சி நலன் அனைத்தும் பெண்களை சுற்றியே இருக்குது. அது மிக பிரகாசமாக இருந்தால் பெண்கள் வந்து கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. உங்க அமைப்புல அல்லது உங்களுக்கு தெரிந்த வகையில எத்தனை பெண்கள் குறிப்பா தொழில் முனைவு ஆரம்பிச்சு வெற்றிகரமா நடத்திட்டு இருக்காங்க? அதுல யாராவது ஒரு 2-3 பேரை சொல்லுங்களா, இவங்க சமீபத்தில் ஆரம்பிச்சாங்க, இவங்க இந்த தொழில் பண்றாங்க இந்த ஊர்லன்ற மாதிரி ஏதாவது உதாரணங்கள்? சார், கொரோனா வந்து எல்லாருக்கும் கொரோனா காலகட்டம் வந்து ஒரு கடினமானதா இருக்கும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சிறந்த நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லலாம். எப்படின்னாச்சுன்னா, முந்திலாம் வந்து இந்த ஊர்ல சொல்லுவாங்க, வந்த மாட்டை கட்டுறதும் இல்லை, போன மாட்டை தேடுறதும் கிடையாதுன்னு. அதே மாதிரி யார் யார் வராங்களோ அவங்க கிட்ட அப்போதைக்கு நோட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்களோ அதை சைன் வாங்கிப்போம். அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு அதை தூக்கி எங்க வச்சிருக்கோன்னே தெரியாது. அந்த மாதிரி எந்தவித டேட்டாஸும் வச்சிருக்க மாட்டோம். ஆனா ஆஃப்டர் கொரோனாக்கு பிறகு, அதாவது கொரோனா காலகட்டத்தில் நாங்க வந்து சும்மாவே எவ்வளவு நாள் பெண்களை உள்ளே வச்சிருக்கிறது, ஸோ அவங்கள பலப்படுத்துறதுக்கும் அவங்கள மென்டலா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் நிறைய வந்து விஷயங்களை கத்துக் கொடுப்போம் அப்படின்ட்டு வெள்ளி சனி ஞாயிறு அப்படி டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ், அப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட்ல இருந்து அப்புறம் அவங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியா எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கத்துக் கொடுக்க தொடங்கணும். ஸோ அந்த மாதிரி கத்துக் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க உள்ள வந்து ஜூம் இணைப்புல வரும்போது அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தோம். அந்த ஃபார்ம் மூலமா வந்த அத்தனை உறுப்பினர்களும் எங்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான தகவல்கள்லாம் எங்கிட்ட இருந்து எடுத்தாங்க, பயிற்சி கொடுத்தோம். ஸோ அந்த டைம்ல வந்து எங்ககிட்ட அதுல இருந்து நாங்க இதை வந்து ஒரு ஃபார்ம் அனுப்பி அதுக்கு பிறகு அவங்கள பதிவு பண்ணி எடுக்கிறதா பண்ணிட்டு இருக்கிறோம். ஏறத்தாழ வந்து 25,000-26,000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்கள வந்து தேவைக்கு வருவாங்க. இப்போ ஒரு ட்ரைனிங் நடத்துறோம்னாச்சுன்னா அந்த ட்ரைனிங்க்கு 100 பேர் வருவாங்க, 500 பேர் வருவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த ட்ரைனிங்கோட அந்த தேவைகள். ஸோ அந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ புதுசா எடுத்துக்கிட்டோம்னாச்சுன்னா எங்களோட இதுல மில்லட்ஸ் பேக்கரி இந்த ஐட்டம்லாம் பண்ற பெண்கள் 2 பேரும் இதா இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஹெர்பல் சோப்ல வந்து நாங்க ட்ரைனிங் கொடுத்த ஒரு 20க்கும் மேற்பட்டவங்க வந்து ஹெர்பல் சோப் இது தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மில்லட்ஸ் வந்து நிறைய இடங்களுக்கு திருமதி புவனான்றவங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து பிரபா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து காஃபி ஷாப் பண்ணி அவங்க நல்லா 3 காஃபி ஷாப் வச்சு அவங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு வித்தியாசமான புதுமைகளோட செய்யும் போது அவங்க கண்டிப்பா சக்சஸ் அடைகிறாங்க. சங்கம் வந்து அவங்களே மனதார வாழ்த்துக்கிறது. சின்ன தொழில இருந்து இன்னும் பெருசா வளர்ந்துருக்கலாம், அவங்க இன்னும் மேம்படுத்தணும்னா அதுக்கு என்ன விதிமுறைகள், அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும்? சார், இப்போ வந்து சின்னதா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த லெவல்ல போகணும்னாச்சுன்னா நான் இது நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை அடுத்த கட்டத்துக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு கொண்டு போக விரும்புறேன். இதுல அதிக எனக்கு இப்ப நாலேஜ் எல்லாம் கிடைச்சிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருவர் வந்து முதல்ல வந்து வெளிநாட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு இங்க வந்து அவங்க ஒரு சின்ன கடை போட்டாங்க. அப்ப சின்ன கடை போடும்போது எல்லாரும் சொன்னாங்க, உங்களோட வசதிக்கு வந்து இந்த மாதிரி சின்ன அளவுல பண்றீங்களே, இது நல்லா இல்ல, நாங்க வேணா கூட கடனுதவி தரோம், கொஞ்சம் பெருசா பண்ணுங்க நாங்க. அப்ப அவங்க சொன்ன பதில் என்னன்னா, இல்ல நான் இதுல கத்துக்கிடுறேன், இதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகும்போது இன்னும் எளிமையா நான் வந்து வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பண்ணிட்டே இருந்துட்டு ஒரு கட்டம் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆந்திரா மிஸ் வந்து ரெண்டலுக்கு வந்துச்சு, லீஸ்க்கு வந்தது. அதை எடுத்து நடத்த தொடங்கினாங்க. அதெல்லாம் லீஸ்னா இப்ப சின்ன அமௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கும், ஹோட்டல் நடத்திட்டு விட்டுட்டு போறவங்க. சோ இதுல இருந்து அவங்க கன்வெர்ட் ஈஸியா பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ற ஒரு பெண் மாற்றத்தை புகுத்தணும், அதாவது புதுமையான முறையில இருக்கணும். இப்ப வந்து காஃபி ஷாப் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இப்ப நிறைய காஃபி வருது, ஈரானி காஃபி, மட் காஃபி, அது இதுன்னு வருது. சின்ன கவுண்டர்ல அதை எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம், அதுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கலாம், அதை நல்ல தரமானதா கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்க செய்யற தொழில்ல எல்லாத்துலயுமே இப்ப ட்ரேடிங் அந்த மாதிரி இதுனா பேக்கேஜிங்க டிஃபரெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த மொத்த விலைக்கு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கம்மி விலையில கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய, அதாவது கஸ்டமர்ஸ் வந்து எந்த அளவுல வந்து விரும்புறாங்களோ ப்ராடக்ட், அந்த அளவுக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களோட தொழில் வெற்றி பெறும். பொதுவா மானியங்கள் வந்துதான் ஒரு இளம் தொழில் முனைவோர்களுக்கு ஊக்கத்தை
கொடுப்பதற்கு வந்து அவர் அரசு வழங்கும் மானியம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு சொட்டு நீர் பாசனம் பெருசா வளர்றதுக்கு விவசாயிகளுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% வரைக்கும் ஒரு மானியம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெண் தொழில் முனைவோர்களுக்கு அரசு அதிகபட்சமா எதுக்கான அதிக நிவாரணம் கொடுக்குது, அது மாரி தொழிலை எப்படி கொண்டு போகலாம்? புரட்சி தலைவி அம்மா வந்து 2015 பெண் தொழில் முனைவோருக்காக நீட்ஸ் திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த நீட்ஸ் திட்டம் கொண்டு வரும்போது வெறுமன 5000 ரூபாய் இருந்தாச்சுன்னா 95,000 ரூபாய் வங்கி உதவிகளோட கவர்மெண்ட் வந்து வாங்கி கொடுத்து அவங்களுக்கு சப்சிடியும் 35% கொடுத்து, சிட்டியா இருந்தா 25%, ரொம்ப கிராமத்து ஏரியாவா இருந்தா 35% கொடுத்து பெண்கள் தொழில் முனைவுக்காக நீட்ஸ்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணி சில அண்டைய மாநிலங்கள்ல கூட இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமான திட்டம். சோ இந்த திட்டத்தின் மூலம் வந்து நிறைய பேர் பயன் பெற்று அதுல அடுத்த தொழில் முனைவை எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நிவாரணம் வந்து மானியம் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன? சிலர் தொழில் செய்திருவாங்க, அந்த வாங்கறதுக்கு வழி தெரியாம தவிப்பாங்க, அதுக்கான மீடியேட்டர் நிறைய போயிட்டு வந்து அவசப்படுவாங்க. அதுக்கு முறையான இது என்ன? சார் ஒண்ணுமே கிடையாது. எதுக்குமே வந்து நீங்க காசு செலவு பண்ணி எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை. மதுரைக்கு வழி வாயில. அதாவது நம்மளுக்கு வந்து என்ன அறிவு இருக்குதோ அது மூலமா வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே இப்ப ஆண்ட்ராய்டு போன் இருக்குது. அது மூலமா வந்து இப்ப நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சா தமிழ்ல, ஆங்கிலம் தெரிஞ்சா ஆங்கிலத்துல நீங்க வந்து கூகுள்ல போய் எனக்கு இந்த மாதிரி உதவி வேணும், இதுக்கு நான் வந்து எந்த தளத்துக்கு போகணும் அப்படின்னா அது வழிகாட்டும். அப்படி இல்லாத பட்சத்துல எங்களே மாதிரி தொண்டு செய்யற சேவை மனப்பான்மை கொண்ட சங்கங்களை அணுகலாம். நான் வந்து பொதுவா வந்து பெண்களுக்கு என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு மத்திய மாநில அரசு திட்டங்கள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாநில அரசு திட்டங்களை பத்தி பேசுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் 38 மாவட்டத்திலயும் இருக்குது. 38லயும் நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்குது. அரசு அதிகாரிகள் அதுக்குள்ள கொஸ்டினை சொல்றதுக்கும் அவங்களுக்கு பலன் பெறதுக்கும் அவங்க தயாரா இருக்கிறாங்க. சோ அதை பெண்கள் அணுகலாம். மத்திய திட்டங்கள் அப்படிங்கும் போது, மத்திய அரசு திட்டங்கள்ங்கும் போது MSMEDI மதுரையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, திருச்சியில இருக்கு, சென்னையில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு. இங்கெல்லாம் அங்க ஆபீஸ் இருக்கு. பக்கத்துல உள்ள மாவட்டங்கள்ல உள்ளவங்க அங்க போய் பலன் பெறலாம். அங்க உள்ள விவரங்கள்லாம் கேட்டுட்டு அதுபடி பண்ணலாம். சோ மத்திய அரசும் எல்லா அமைப்புகளும் கொடுத்திருக்காங்க, மாநில அரசும் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். இப்ப வீட்டுல இருக்கிற பெண்களும் வெளியில வந்து அவங்க தொழில் தொடங்கணும் என்பதற்கு உங்களை மாதிரி அமைப்புகள் வழங்கும் ஆலோசனைகள்ல உள்ளவங்களை வெளியில கூட்டு வரணும். அதுக்கான விழிப்புணர்ச்சி என்ன பண்றீங்க சார்? வீட்டுல இருக்கிற எல்லா லேடிஸும் வந்து வெளியே வரணும்னா முதல்ல அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஆர்வமும் அவங்களுக்குள்ள இருந்து வெளியே வரணும். யாரும் வந்து இப்போ விளக்க வந்து தூண்டுனா எரியும், ஆனா வந்து பத்த வைக்கணும், எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும், இது எல்லாம் இருந்தாதான் விளக்கு எரியும். அதே போல்தான் பெண்களும். நீங்க வந்து என்ன திட்டங்களை காமிச்சு அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்தாலும் அவங்களுக்குள்ள தன்னார்வமும் அவங்களோட ஒரு அந்த போக்கஸிங்கா அவங்க அந்த இடத்தை நோக்கி முன்னேறினா மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். சிலர்லாம் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, எப்படி நீங்க மத்தியான நேரம் அது ஏப்ரல்ல எல்லாம் வெளியே போய் இந்த மாதிரி வேலைகள்லாம் பாக்குறீங்க, கஷ்டமா இல்லையா அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி பேசும் பெண்களால எப்படி வெளியே வந்து பண்ண முடியும்? சோ அந்த ஆர்வமுடைய பெண்களே அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு தேவையான நிதி உதவி கொடுத்து அவங்களுக்கு வந்து, நான் பொதுவா நினைக்கிறேன் சார், இப்போ ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா அந்த ஊர்ல அந்த பெண்களுக்காக ஒரு காமன் ஃபெசிலிட்டி சென்டர், சில பெரிய ஃபேக்டரி சிட்கோ ஏரியால எல்லாம் வந்து காமன் ஃபெசிலிட்டி சென்டர் கொடுக்கணும் அப்படின்வாங்க. அதே மாதிரி காமன் ஃபெசிலிட்டி சென்டர் இப்போ வந்து சால்ட் ஏரியானா சால்ட்டை பத்தின விஷயங்களை கொண்டுக்கணும், வாழைனா வாழை, இது அதே மாதிரி பாக்கு மரம்னா பாக்கு மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் வேல்யூ அடிஷன் பண்ற மாதிரி விஷயங்களை கத்து கொடுத்து அங்க காமன் ஃபெசிலிட்டி சென்டர் வச்சு இந்த பெண்களை வந்து நீங்களே பண்ணி உற்பத்தி பண்ணி இங்கேயே கொடுத்துட்டு மறுபடியும் இதுக்குள்ள பணங்களை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னாச்சுன்னா அடுத்த கட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டா அவங்க போவாங்க. ஏன்னா எந்த பெண்ணுமே வந்து வீட்டு பொருளாதாரத்தை விரும்பாத எந்த பெண்ணுமே இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்குள்ள அந்த அந்த ஆர்வத்தை தூண்டணும், ஆர்வத்தை கொடுக்கணும். அதே மாதிரி நிதி உதவி. இப்போ பெண்கள் வந்து ஒரு எனக்கு தெரிந்த பெண் ஒருத்தங்க வந்து லோன் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சிவில் ரிப்போர்ட் நல்லா இல்லாம. அது எல்லாமே வந்து இந்த கொரோனா, அப்புறம் டிமானிட்டைசேஷன், அப்புறம் வந்து இந்த ஃபிளட் வந்தது, அதுல வந்து சாதாரணமா வந்து வங்கிக்கு கட்ட முடியாம அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குது. அதெல்லாம் அவங்க கருத்துல கொண்டு இப்போ வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் நகை இருக்குது, அதை எடுத்துட்டு போய் கூட்டுறவு வங்கியில கொடுத்தாச்சுன்னா உடனே பெண்களுக்கு வட்டியில்லா ஒரு கடன் கொடுக்கலாம். ஏன்னா நகைதான் கொடுத்துருக்கிறோமே. நான் இதை வந்து உறுதிப்படுத்தாத இடம் இல்லை. ஒண்ணு வந்து தமிழக அரசு மூலமா வந்து பெண்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இப்படி சிறு தொகை வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நகைக்கடன் வந்து வட்டி இல்லாம வந்து அவங்க தொழில் முனைவுக்கு கொடுங்க. இது வந்து ஒரு பெரிய சமுதாயத்துல வந்து ஒரு பெண்கள் தொழில் முனைவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கின பட்ஜெட்ல பெண்களுக்கான
பாதிப்புகள் அதிகமா இருக்குதா, பெண்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் அதிகமா இருக்கா? நம்ம நிதியமைச்சரோட பட்ஜெட் வந்து ஏற்றம் தந்ததா ஏமாற்றம் தந்ததா அப்படிங்கிறது வந்து நம்ம வாயால வேணா ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம் நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி. ஆனா உண்மையான தரவுகள்ல வந்து எந்த மாதிரி பெண்கள் வந்து அந்த 2 கோடி ரூபாயை 5 லட்சம் பெண்கள் 5 வருஷத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு முன்னேறி போகிறாங்களோ அதை வச்சுதான் ஏற்றம் தந்ததா ஏமாற்றம் தந்ததான்னு முடிவு பண்ண முடியும். அதுல ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு. 1.5 லட்சம் போஸ்ட் ஆபீஸ் வந்து ஊரக ஏரியால தொடங்குவோன்னு இருக்கிறாங்க. அதுல எல்லாம் நீங்க வந்து போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட்ல வந்து கொடுக்க போற பெண்கள் அவங்க எல்லாம் வந்து பெண்களா நியமிக்கலாம். அதுக்கப்புறம் பொம்மை தயாரிப்பு ஃபேக்டரி பண்ண போறோம் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா அது ஏதாவது ஒரு பெரிய இடத்துல வைப்பாங்க. அந்த இடத்துல வைக்கும்போது அது வந்து குடிசை தொழில் மாதிரி அதுக்கு தேவையான குட்டி குட்டி எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்து அந்தந்த கிராமத்துல பண்ணி அதை எடுத்துட்டு போலாம். 100 நாள் வேலை திட்டம் என்பது வந்து பெண்களுக்கு வந்து குடுக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கிராமத்துல வந்து வேற வேலைகள் இல்ல. மிந்தி காலத்துல எல்லாம் கோயில் கட்டினாங்க. தொழிலே அதுதான். அதாவது வேலை வாய்ப்பே அதுதான். நல்லா சாப்பிடுவாங்க. ராஜா காலத்துல கோயில் கட்டினாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ஃபேக்டரிஸ் எல்லாம் வந்திருக்குது. அதை தாண்டி இந்த ஊரக வேலை வாய்ப்புல மகாத்மா காந்தியோட 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் பேர்ல வந்து வந்திருக்குது. இத வந்து பாராட்டுறதா இதனால பாதிப்பாகுதா அப்படின்னு சொல்ல போயாச்சுன்னா உண்மையிலே இதனால பாதிப்பு வருது. காரணம் என்னன்னா ஒவ்வொரு பெண்களும் வந்து அவங்க வந்து அந்த பணத்தை பெறாங்க. ஆனா வந்து அதுக்குள்ள உழைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து சரியான விதத்துல போய் சேர மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் வந்து அரசு அங்கீகார அட்டைகளோட கொடுத்து அவங்கள வந்து விவசாயத்துக்கு அவங்கள யூஸ் பண்ணலாம். விவசாயத்துக்கு யூஸ் பண்ணும்போது மிகப்பெரிய விவசாய புரட்சி அடைக்கலாம். இப்ப வந்து எல்லா இடத்துலயும் விவசாயத்துக்கு ஆள் இல்லாம இருக்கிறாங்க. சோ பெண்களை வந்து 100 நாள் வேலை திட்டம் கொடுக்கும் போதே அவங்க நம்ம ஒரு சிறு தொகை கொடுத்து அதுல பாதி % வந்து தனியார் கொடுத்து அவங்கள ஹையர் பண்ணிட்டு போற மாதிரி விவசாயத்துக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். பெண்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாவும் இருப்பாங்க. ஏன்னா நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா தானே நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. பெண் தொழில் முனைவு மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புக்கும் தங்கள் சங்கம் எது மாதிரியான செயல்பட்டு வருது? தொழில் ஆக்சுவலா வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டை உருவாக்கணும்னாச்சுன்னா அதுக்கு 3 E வேணும். 3 Eனா ஒண்ணு வந்து எஜுகேஷன், அதுக்கு அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட், என்டர்பிரனர்ஷிப். இதுல வந்து 2வது வந்து இருக்கிறது தான் எம்ப்ளாய்மெண்ட். படிக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை. ஆனா வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு சரியான ஒழுங்குமுறையை நல்லா ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அது பெண்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். நாங்க வந்து கொரோனா காலகட்டத்துல வந்து வேலை வாய்ப்பு முகாம் நடத்தினோம். நிறைய பேருக்கு வேலை போச்சு. அது வந்து நம்ம தனியார் வங்கி ஈக்விட்டாஸும் நாங்களும் சேர்ந்து 2-3 இடத்துல பண்ணோம். எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய பேர் அதனால வேலை கிடைச்சது. சோ அதே மாதிரி இப்போ கல்லூரிகள்ல நாங்க உருவாக்குறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறோம். முக்கியமான இடங்கள்ல வந்து மெயின் இடங்கள்ல வந்து வேலை வாய்ப்பு முகாம் ஏற்படுத்தணும்னு அது வந்து தொடர்ச்சியா பண்ணுவோம். அண்மை காலமாக உங்கள் போக்கஸ் வந்து குறிப்பா திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற கல்லூரிகளில் அதிகம் கவனம் செலுத்திட்டு வரீங்க. அங்க தொழில் முனைவு கூட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க. அதுக்கு என்ன விசேஷ காரணங்கள் ஏதாவது இருக்கா? சார், அண்மை காலங்கள்ல வந்து நாங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில போக்கஸ் பண்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அது வந்து என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். அங்க வந்து நாங்க இப்போ நிறைய இடங்கள்ல கடலூர், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எல்லா இடங்கள்லயும் நாங்க பயிற்சி கொடுக்குறோம், இது பண்றோம். குறிப்பா தூத்துக்குடியை போக்கஸ் பண்ற அளவு கம்மியா இருக்குது. அதனால அங்க போக்கஸ் பண்றோம். அதோட சேர்த்து நாங்க ஏறத்தாழ கல்லூரிகள்னுங்கும் போது சென்னையில இருந்து இப்போ திருச்செந்தூர் வரைக்கும் நாங்க 11 கல்லூரியில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அந்த கல்லூரிகள்ல எல்லாம் நடத்தும் போது எங்களோட பெண்களும் சேர்ந்து அது கூட பயிற்சி எடுத்துப்பாங்க. சோ அங்க நாங்க எடுக்க வேண்டிய இடங்கள் எங்களுக்கு வந்து கல்லூரி மூலமா கிடைச்சிருது. அது ஒரு முக்கிய காரணம். அதோட சேர்த்து ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு 8 to 10 வருஷம் முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு கல்லூரியில போய் நான் வந்து பேசும்போது யாரெல்லாம் தொழில் முனைவு பண்ண ஆசைப்படுறீங்க, யாரெல்லாம் வேலைக்கு போக ஆசைப்படுறீங்க, வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது ஒரு 40-50 பெண்கள் கை தூக்குனாங்க. ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல. யாரெல்லாம் வந்து தொழில் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னாச்சுன்னா யாருமே கை தூக்கல. என்னம்மா யாருமே தொழில் பண்ணணும்னு ஆசைப்படலையா அப்படி கேட்கும்போது ஒரு 2 பிள்ளைங்க கை தூக்குனாங்க. என்னம்மா அப்படிங்கும் போது எங்க வீட்டுல எங்க அப்பா பிசினஸ் நான் பண்ண போறேன் அப்படி சொல்லி ஏதோ ஒரு பிசினஸ் சொன்னாங்க. எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. சோ தொழில் முனைவுல விழிப்புணர்வே இல்லை. அந்த விழிப்புணர்வு கல்லூரியிலே தொடங்கும் போது 100 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னுச்சுன்னா ஒரு 25 பேருக்கு வேலை கிடைச்சதுனாலும் ஒரு 20 பேர் வந்து தொழில் முனைவை பண்ணாலும் அதுல ஒரு 20 பேருக்கு மறுபடியும் இவங்களே வேலை கொடுத்துருவாங்க. சோ எந்த அளவுக்கு வந்து நம்ம தொழில் முனைவை ஊக்குவிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பும் ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கும். அதனால வந்து நாங்க இப்ப தொழில் முனைவை வந்து காலேஜ்ல பிள்ளைங்க படிக்கும் போதே உங்களுக்கு நாங்க இருக்கிறோம், மத்திய அரசு திட்டம் எது இருக்குது, மாநில அரசு திட்டம் எது இருக்குது, வங்கி உதவிகள் இப்படி கிடைக்கும், அந்த விஷயங்கள்லாம் கத்துக் கொடுக்குறோம். கத்துக் கொடுக்கும் போது அவங்க வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா வந்து வெளியில வர்றதுக்கு, வேலை கிடைக்காத டைம்ல அவங்க தொழில் பண்ண தொடங்குறதுக்கு இல்ல தொழிலையே விரும்பி வர்றதுக்கு அது ஏதுவா இருக்கு. அதனால நாங்க கல்லூரி போக்கஸ் பண்றோம்.
திருமழிசை, திருமுடிவாக்கம் பகுதிகள்லாம் வந்து மகளிர் தொழில்பேட்டை, மகளிர்களுக்காகவே சிறப்பான தொழில்பேட்டைகள் இருக்கு. அங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த தொழில் நடத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி பெண்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை வள்ளூர் கோட்டம் பக்கத்துல அன்னை தெரசா அந்த மன்றத்துல வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி மாவட்டம் முழுவதும் முக்கியமான பகுதிகளில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பூங்காக்கள், விற்பனை கூடங்களை உருவாக்கத்துக்கு அரசு கிட்ட நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்களா? நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். அரசு வந்து எல்லா பெண்கள் தயாரிக்கிற பொருட்களையும் மல்லிகை அங்காடிங்கிறதுல கலெக்டர் ஆபீஸ்ல வாரத்துக்கு இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இப்போ பண்ற பெண்களை பொருட்களை சேல்ஸ் பண்றாங்க. நிறைய பெண்களை பண்ண வச்சு திருப்பி சேல்ஸ் பண்ண வைக்கணும். அப்போ இன்னும் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அதுக்கு நாங்க வந்து வேண்டுகோள் வைக்க தான் செய்யறோம். நிறைய இடங்கள்ல ஸ்டால்ஸ் போட்டு கொடுக்க சொல்றோம். குறிப்பா வந்து காலேஜ், அப்புறம் மத்திய மாநில அரசு நிறுவனங்கள், அந்த இடத்துல எல்லாம் பெண்களுக்கு வந்து விற்பனை கூடங்கள் மாதிரி மாதத்துல ஒரு தடவை வைக்கிறதுக்கு நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுல வந்து நாங்க பிளான் பண்ணி இருக்கிறது என்னன்னா, 2000 பேருக்கு மேல கூடுற இடங்கள்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் விவா பஜார்ங்கிற பேர்ல நாங்க ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதை வந்து வரும் மாதங்கள்ல அதை நாங்க செயல்படுத்துறோம். எப்படின்னாச்சுன்னா, இப்போ ஒரு 1ஆம் தேதி ஒரு இடத்துல ஒரு கல்லூரியில போடுறோம்னா, 2ஆம் தேதி ஒரு மத்திய நிறுவனத்துல போடுறோம்னா, அடுத்த மாதமும் அதே தேதியில அதே ஸ்டால போடுறது. சோ இது பேரு விவா பஜார். இவங்களும் வெளியே போய் அலைஞ்சு திரிய வேண்டியதில்லை. இப்போ ஒரு பெண் வேலைக்கு வராங்கன்னுச்சுன்னா அவங்களுக்கு ஷாப்பிங் போறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் கம்மியா இருக்குது. சோ தரமான பொருட்களை அவங்க ஏரியாலே கொண்டு கொடுக்கறதுனால அவங்களும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனோட ஷாப்பிங் பண்ணிக்கிறது, தேவையான பொருட்களை வாங்கிக்கிறதுக்கு உதவும். இவங்களும் தயாரிக்கிற பொருட்களை அழகா ஒரு மாதத்துல 10 நாள் இப்படி போட்டாச்சுன்னா இவங்களோட வாழ்வாதாரமும் மேம்படும். சோ அதுக்காக நாங்க அந்த வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். உங்களை கவர்ந்த பெண் ஆளுமை யார்? அரசியல் ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம். பெப்சிகோட பிரசிடென்ட் இந்திரா நூயி மேடம். அவங்க பிரசிடென்ட் ஆகும்போது மிகப்பெரிய பதவி. அது வந்து உலக அளவுல பேசப்படுற பதவி. அதே மாதிரி சம்பளத்திலையும் கொண்டது. அது வந்து நம்மளோட இந்திய பெண் ஒரு மேடம் இந்திரா நூயி கிடைக்கும் போது அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட முதல்ல அவங்க அமெரிக்கால அவங்க கூட இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்றதுக்காக விரும்பி அவங்க போன் போட்டு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வரும்போது பால் வாங்கிட்டு வா அப்படி சொன்னாங்க. சோ வந்து எந்த பெண் வந்து வளர்ந்தாலும் சரி வீட்டு தலைவியாகவும் இருக்கிறதுக்கு தான் வீட்டுல உள்ளவங்க விருப்பப்படுறாங்க. சோ அந்த வகையை பொறுத்தப்பட்டனா இரும்பு பெண்மணி. அரசியலை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா. எத்தனையோ இடர்பாடுகள் வந்த போதும் அவங்களோட வாழ்க்கையில வந்து மிக நெருக்கடியான கட்டங்கள் பார்த்த போதும் அவங்க வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா ஒவ்வொரு நேரங்களிலும் அவங்க அதுல இருந்து அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு வெளியே வந்து வெற்றி கொடி அவங்க இருக்கிற வரைக்கும் நாட்டினாங்க. ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. பெண்களுக்காக நிறைய, பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு ஸ்கீமையா சொன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்களை கவர்ந்த ஒன்று. நிறைய பேர் வந்து நாங்க அவங்கள பத்தி பேசுவோம், அந்த டைம்ல அதை சொல்லுவோம். அதுக்கு பிறகு வந்து தொழில் ரீதியா வந்து மாளவிகா சித்தார்த் மேடம். ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல கூட நான் உங்களை ரீகால் பண்ணியிருப்பேன். நம்ம கஃபே காஃபி டே, சித்தார்த் வந்து முன்னாள் முதல்வரோட பையன். சோ 2009 அவங்க வந்து ஒரு கஃபே காஃபி டே போடும்போது 2011 வந்து 2 வருஷத்துக்குள்ள 1000 கடை போட்டாங்க. அதே இது 7 வருஷத்துக்குள்ள அது எல்லாம் ஃபெயிலியர் ஆகி பெரிய ப்ராப்ளம் ஆகி அவங்க நிர்வாக சீர்திருத்தங்கள் பண்ண முடியாம அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களோட மனைவி அவங்களோட கணவரோட லட்சியம் அனைத்தையும் காப்பாத்துறதுக்காக வீட்டுக்குள்ள அழுது முடங்கி கிடக்காமல் அவங்களோட எல்லா நிறுவனங்கள்லையும் தோல்வி எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் மூடிட்டு எல்லா கடன்தாரர்களையும் கூப்பிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு கடன் தரேன், 2 வருஷத்துல தந்துடுறேன், 1 வருஷத்துல தந்துடுறேன்னு அவங்கள எல்லாம் கனிவா பேசி அவங்கள சரிப்படுத்தி நல்லா ஓடுற இடங்கள்ல இன்னும் கடைகளை அதிகப்படுத்தி அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பேரை உருவாக்கி 2023-24 குவார்டர்லி இது வந்து அவங்க 25 கோடி நிகர லாபத்தை ஈட்டினாங்க. அது வந்து மிகப்பெரிய வெற்றி. பெண்களால எதுவும் முடியும் அப்படின்னு சொல்லி கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்த ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அந்த அம்மா. சோ அதனால தொழில் ரீதியா அவங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க. நீங்க நல்லா சமைப்பீங்களா? சூப்பரா சமைப்பேன். உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு நீங்க தான் போடுறீங்களா? நான் தான் சாப்பாடு கொடுக்குறேன். இப்ப வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு வேலையா இருந்தா நான் தான் ஊட்டியும் விடுறேன். நேரங்கள் ஏன்னா நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்களே, வீட்டு பொறுப்புகளை யாரு பாக்குறாங்க? இன்னைக்கு வரைக்கும் நான் தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னோட குடும்பம் தான் எனக்கு முதல்.
அதுக்கு பிறகு குடும்பத்தை கவனித்து நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஸோ என்கிட்ட எப்பவுமே என்னோட பேக்ல ஒரு டைரி இருக்கும். ஸோ வீட்டு வேலைகள் இதெல்லாம், அசோசியேஷன் வேலைகள் இதெல்லாம், நம்மளோட தொழிலுக்கு வேலைகள் இதெல்லாம், அப்படி எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பேன். ஒன் பை ஒன்னா அதை பண்ணிக்கிட்டே வருவேன். நாளைக்கு தேவையான பொருட்கள், தேவையான உடைகள், தேவையான சமையலுக்கு தேவையானவை அவ்வளவும் ஒரு நாள் முன்னாடியே பண்ணிடுவேன். அதே மாதிரி அந்த வீக் ஸ்லாட் ஃபுல்லுத்தையும் சண்டே உட்காந்து போட்டு முடிச்சிருவேன். ஸோ எந்த இடத்துலயும் எந்த கிளாஷும் வந்ததில்லை. என் பசங்களுக்கு நான் ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கிறாங்க, அம்மா இவங்க இப்படி பண்றாங்க, ஸோ தொழில் பண்றதுனால அம்மா நம்மளுக்கு டைம் தர்றதில்லை, அப்படி எந்தவித குறைகளும் இல்லாமல் முதல்ல வீட்டுக்குங்கிற இதுதான். ஏன்னா வீட்டை நான் கவனிச்சாதான் உண்டு, சரி. அதனால வீட்டை தான் கவனிக்கிறேன். இப்போ ஒரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பான்னுவாங்க. அந்த பெண் என்பது வந்து அவங்க அம்மாவா இருப்பாங்க, கொஞ்சம் அதிகபட்சம் மனைவியா இருப்பாங்க. இப்போ உங்க வளர்ச்சிக்கு, உங்க பெயருக்கு உங்க கணவர் எந்த வகையில உதவிகரமா இருக்காரு? எனக்கு ஒருவேளை இந்த உதவணும்னுங்கிற குணங்கள் வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கலாம். ஏன்னா அம்மா வந்து ஊர்ல வந்து ஏதாவது குடிக்காரங்க சண்டை போட்டா அவங்க மனைவிகளுக்கு உதவி பண்றது, பானைச்சட்டி விற்கிறவங்களுக்கு, கருவாடு மீன் விற்க வர்றவங்களுக்கு திண்ணையெல்லாம் நல்லா கழுவி விட்டு அவங்கள படுக்க வைக்கிறது, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு இடம் கொடுக்கறது. மற்றவங்க வீட்டுல எல்லாம் முள்ளுக்கட்டு தூக்கி வச்சிருப்பாங்க சில வீட்டுல. அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னாச்சுன்னா, யாராவது ஒரு படுத்தா தொந்தரவா இருக்கும், எதையாவது திருடிடக்கூடாது, அது இதுன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா அந்த இடத்த நல்லா கிளீன் பண்ணி அவங்கள படுக்க வைக்கிற நேரத்துல அதுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்றது. இந்த வெள்ளரிக்காய் விற்க வர்றவங்க எல்லாம் வந்து படுத்துட்டு ஒண்ணு நீத்து பாவம்னு சொல்லுவாங்க, வீட்டுல உள்ள பழைய சாதத்துல உள்ள தண்ணி, அப்படி இல்லைன்னா சாதம் வடிக்கிற கஞ்சி, அது வந்து எங்க வீட்டுல கருப்பட்டி உண்டு, அந்த கருப்பட்டியோட கொடுப்பாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போவாங்க. சோ இந்த மாதிரி அவங்க நிறைய பேருக்கு உதவுவாங்க. அப்பெல்லாம் வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நானே நிறைய நாள் சொல்லியிருக்கிறேன், ஏமா ராத்திரி தூங்கவே விட மாட்டீங்களா, யாரையாவது தூக்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இது என்னமா வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்பெல்லாம் நம்ம உதவும் போது ஒருவேளை அந்த குணங்கள் நம்மளுக்கு வந்திருக்குதா அப்படின்னு தோணும். ஆனா இதையெல்லாம் தாண்டி குணங்கள் வந்தால் மட்டும் போதாது, அந்த குணங்களை எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளோட குடும்பம் வந்து ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதுல நான் இந்த நேரத்துல என்னோட கணவருக்கும் எனது பிள்ளைங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க என்னோட விஷயங்கள்ல பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறது சொல்லுவேன். என் கணவர் சொல்லுவாங்க, எவ்வளவு ஒன்னால செய்ய முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் உதவும், அது வந்து நம்மளுக்கு பெரிய பெரிய புண்ணியங்களை வந்து சேர்த்து தருணுவாங்க. அந்த வார்த்தை வந்து எனக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ வந்து அவங்க வந்து என்னோட எல்லா விஷயங்களுக்கும் எல்லா வேலைகளுக்கும் சப்போர்ட்டா எல்லா டைம்லயும் இருந்திருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்க பூர்வீகம் தூத்துக்குடி, ஆரம்பநேரி. அதான் தூத்துக்குடி மாவட்டம்னு வச்சுக்கோங்க. இப்ப அங்க மந்திரி சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், அங்க வந்து எம்பியா இருக்கிறவங்க கனிமொழி 2வது முறையா. நீங்க மாவட்டம் பெண் தொழில் முனைவோர் சங்க அமைப்பின் பார்த்தால அவங்களால ஏதாவது ஒரு தொடர்பு வச்சு இந்த தொழில் அமைப்புக்கு ஏதாவது உதவிகர பண்ண ஏதாவது கோரிக்கைகள் வச்சிருக்கீங்களா? சங்கத்தின் சார்பா வந்து ஆதரவற்றோர் நல வாரியம் அமைக்கும் போது எங்களோட சங்கத்துக்கு வந்து அவங்க வந்து நீங்களும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு இருக்கலாம்னாங்க. எங்களோட சங்கத்தின் பொருளாளர் வந்து அதுல இருக்கிறாங்க. பிங்க் ஆட்டோ இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள்ல அவங்க அதை வந்து வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு உதவுறாங்க. ஆனா நாங்க இதுவரைக்கும் எங்களுக்கு இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு பொதுவா வந்து கேட்கறது இல்லை. நான் என்னோட குணங்கள் எப்படின்னாச்சுன்னா, என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லா இடத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்து அதுக்கு காத்திருந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய காலக்கெடுவாகும். இன்னைக்கு நம்மளால முடியும்னா நம்ம இந்த விஷயத்த செஞ்சிடணும், அந்த மாதிரி ஒரு குணங்கள் உண்டு. அதனால வந்து நான் வந்து எம்பி கிட்டயோ அப்புறம் சோசியல் வெல்ஃபேர்னு சொல்லிட்டு அங்க போயோ அந்த மாதிரி எந்த ஹெல்ப்பும் பண்றது இல்லை, கேட்டு பண்ணவில்லை. என்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். விவா சங்கத்தினுடைய எதிர்கால திட்டம், உங்க இலக்கு என்ன? சங்கத்தின் எதிர்கால திட்டம் வந்து சொசைட்டில சமுதாயத்துல பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை கிடைக்கணும். அந்த மரியாதை வந்து பொருளாதார முன்னேற்றத்தால தான் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க எல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். புற்றுநோய் வந்து அறவே ஒழிக்கப்பட வேண்டும். போலியோ வந்து எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் மூலமா எல்லாம் ஒழிச்சாங்களோ அதே மாதிரி இந்த தடவை பட்ஜெட்ல வந்து புற்றுநோய் மருந்துகளுக்கு வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக நல்ல விஷயம். அதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் வந்து மருத்துவ சென்டர்ஸ் வந்து கேன்சருக்குன்னு போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே அது வந்து அறிவிப்பா இல்லாம மக்களை பயன்படுத்தி நல்லா கொண்டு வர்ற ஒரு இதுவா இருந்துச்சுன்னா மிக மிக சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஆரோக்கியத்தை பெண்கள் வந்து அதிகம் அக்கறை காட்டுவதில்லை. அதனால அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். எல்லா பெண்களும் நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தன்னிகரெல்லாம் பொருளாதாரம் அவங்களுக்கு அமைய பெறணும். ஸோ அதுதான் எங்களோட ஃபியூச்சர் டார்கெட். இதுவரையில் தமிழ்நாடு தொழில் முனைவோர் நல சங்கத்தின் செயல்பாடுகள் பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் தகவல்களை, அதாவது பெண் தொழில் முனைவோர்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் பல்வேறு தகவல்களை சிறப்பாக கூறிய தங்களுக்கு மிக்க நன்றி மேடம். தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கத்தின் சார்பில்
என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எப்படிலாம் மக்கள் உபயோகப்படுத்தணும், அதாவது மகளிர் உபயோகப்படுத்தணும்னு எங்களோட விஷயங்கள் நிறைய வந்து சமுதாயத்துல பயன்பெற வகையில, பெண்களுக்கு பயன்பெற வகையில இந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்த வணிகமணிக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி.